இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, யார் வழக்கு போட்டான்னு தெரியாது. யாரோ போய் இது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம், இது ஏரி ஆக்கிரமிப்பு. சரி, ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள்? முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது, இது ஏரி, இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா? ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த சாலையை போட்டது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? வீட்டு வரி வாங்கியது யார்? வாக்காளர் உரிமையை, வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார்? வரி வாங்கியது யார்? இவ்வளவும் 40 ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு, திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அரசுனா நம்ம அரசு எதிர்த்து போராடுவோம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு, நீதிமன்ற உத்தரவு, சட்டம் சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு, கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க.